சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தரல. ஆமாமா. அதனால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சாமா? அந்த விஷயத்தை அவரு ஆதிசங்கரி அத்தை கிட்டயும் சுப்பிரமணிய மாமா கிட்டயும் சொல்லிட்டாங்க. ஓ, நாம இங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த ஆதிசங்கர் என்னமா சொன்னாங்க? நாம செஞ்ச உதவிக்கு கைமாறா பணம் கேட்டா குடுத்துடலாம், என் மகனை கேட்டா எப்படி என்னால கொடுக்க முடியும்? அவங்க ஏதோ ஒரு நினைப்போடுதான் இங்க வந்திருக்காங்க. அவங்க இங்க இருக்கிறது நமக்கு ஆபத்து, அதனால ஊரை விட்டு விரட்டுறதுக்கு ஏற்பாடு செய்யன்னு சொன்னாங்க. அவ இதுவரைக்கும் நமக்கு செஞ்ச பாவத்துக்கும் துரோகத்துக்கும் என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல. இப்ப மறுபடியும் நம்ம வாழ்க்கையில விளையாட தயாராயிட்டாளா? இப்ப கூட ஆதிசங்கரி செய்யறது தப்புன்னு சுப்பிரமணிய அண்ணாச்சிக்கு தோணலையா? தோணுது. சுப்பிரமணி மாமா ஆதிசங்கரி அத்தை கிட்ட மாணிக்கத்தால இப்ப நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் ஏதோ பொழப்ப தேடி சென்னைக்கு வந்து பொழைச்சுக்கிட்டு இருக்கான், அவனை ஏன் நாம டிஸ்டர்ப் பண்ணணும்? அவனால மறுபடியும் நமக்கு பிரச்சனைன்னு ஏதாவது ஒண்ணு வந்தா அப்ப பாத்துக்கலாம், இப்ப தேவையில்லாம அவங்க விஷயத்துல தலையிட வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஓ, ஆனாலும் அந்த விஸ்வநாதன் நம்மள விடுவாகன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. கண்டிப்பா தேடி வந்து நமக்கு இடைஞ்சல கொடுப்பாங்க. ஐயோ, என்னமா இது? விஸ்வநாதனுக்கு நமக்கு என்னமா இருக்கு? அவ இதுக்காக நம்ம விஷயத்துல தலையிடணும்? அதுக்கு காரணம் இருக்குப்பா. ஆதிசங்கரி அத்தை இந்த லெவலுக்கு வர காரணம் நீங்க தானு நடந்த கதை விஸ்வநாதன் சாருக்கும் தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் ஆதிசங்கரி அத்தையும் சுப்பிரமணிய மாமாவும் நீங்க செஞ்ச தியாகத்தை புரிஞ்சுக்கிட்டு கொடுத்த வாக்குப்படி செழியனுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு அவரு பயப்படுறாரு.